அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மட்டன் அரைக்கிறதுக்கு மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தரலாம். நான் கொத்துக்கறி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கீமா நல்லா மட்டன் கொத்தி வாங்கியிருக்கேன். நீங்கள் நார்மல் மட்டனாக இருந்துச்சுன்னா எலும்பு இல்லாமல் ஒதுக்கி கட் பண்ணி எடுத்து அதை தண்ணி இல்லாமல் நல்லா கழுவி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கீமாவாக வாங்கினா டேரெக்டாக ஒரு ஃபில்டரில் போட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா அலசி தண்ணியை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். 4 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 கப்பு இஞ்சி, அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய். இது பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு நான் மட்டன் எடுத்துருக்கனால 1 கப் அளவு தேங்காய், ஒரு 3/4 கப் அளவு சின்ன வெங்காயம், 1 முட்டை எடுத்திருக்கேன். வெங்காயம் ரொம்ப சேர்த்துறாதீங்க, தண்ணி ஆகிடும். இதெல்லாம் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் நம்ம வெங்காயம் இருக்கிற ஈரப்பதத்திலே தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். அடுத்து குழம்புக்கு தேவையான புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு நான் ஃபஸ்ட்டு ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, அரை புளிப்பாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அரைக்கிற ஜாமான்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சின்ன மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்தோம்னாக்கா உங்களுக்கு சீக்கிரமாக அரைப்படும். பெரிய ஜாரில் அந்தளவுக்கு அரைப்படாது. இதெல்லாம் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்க தேங்காயை நம்ம அரைச்சி எடுக்கணும். அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து எல்லாமே ஒரு 2-3 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நான் இப்போ இருந்த தேங்காய் மிச்ச மசாலா எல்லாமே அரைச்சிட்டேன். பேலன்ஸாக கொஞ்சம் சின்ன வெங்காயம் மட்டும் இருந்தது, அதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் மட்டன் கீமாவாக வச்சுருந்தா டேரெக்டாக சேர்த்துடலாம். இல்லை மட்டன் நீங்கள் எலும்புலேருந்து ஒதுக்கி எடுக்கிறீங்கனாக்கா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒரு முட்டையை உடச்சி இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். முட்டை நல்லா எல்லாத்தோடய மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மட்டனை சேர்க்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்தோன்னா இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கும்போது நல்லா உருண்டை நல்லா ஷேப்பாக வரும், குழம்புலே கரைஞ்சி போகாமல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா மட்டன் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இனிமேல் நம்ம நைஸாக அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர மறுபடி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சில பேர் மட்டன் மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், மல்லி எல்லாம் அதெல்லாம் சேர்ப்பாங்க. அது கொஞ்சம் கபாப் மாதிரி எனக்கு தோணும். எங்கள் வீட்டு ஸ்டைலில் இப்படி தான் செய்வோம். ஸோ இதை உங்களுக்கு எப்படி செய்யலான்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை. நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம், அப்புறம் முட்டை சேர்த்துருக்கோம். இதில் உள்ள ஈரப்பதத்தில் இந்த கறி நல்லா அரைச்சி வந்துடும். பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சோன்னா நல்லா சூப்பராக உருண்டை பிடிச்சி வரும். இதே மாதிரியே நான் மிச்சம் இருக்க கறி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா அதில் உள்ள பேலன்ஸ் இருக்க மசாலா எல்லாமே வந்துடும். இதை நம்ம டேரெக்டாக குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2-3 பேட்சாக அரைச்சி எடுத்ததுனால எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா பந்து மாதிரி நல்லா பொசுன்னு இருக்குது. இதை மிக்ஸி ஜாரில் நம்ம முட்டை சேர்த்து அடிச்சிருக்கிறதுனால நல்லா பந்து மாதிரி வரும். இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டோம்னாக்கா நல்லா ஈவனாக கலந்து வந்துடும்.
இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இதுக்குள்ளே நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணிடலாம். அந்த கேப்பில் ஒரு 1/2 மணி நேரம் போல் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இன்னும் உருட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருந்த புளியை கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கூட வந்து 1/2 கப்பு தேங்காய், தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். தக்காளி பழம் கொஞ்சம் 2 பழமாக மீடியம் சைஸில் உள்ளதை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து வெட்டி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, நல்லெண்ணெய் ஆயில் ரெண்டுமே கலந்து, ரீஃபண்ட் ஆயில் ரெண்டுமே கலந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் நல்லா இந்த பச்சை வாசம்லாம் மாறி ஓரளவுக்கு நல்லா நம்ம குழம்புலாம் தாளிக்கிற அளவுக்கு எப்போவும் வதக்கிற மாதிரியே வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டையுமே சேர்த்துட்றேன். இது கூட வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோன்னா தக்காளி நமக்கு சீக்கிரமாக மசிஞ்சு வரும், சீக்கிரமாக கரைஞ்சிரும், நமக்கு குக்கிங் டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். இதை ஒரு தடவை நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கனாக்கா தக்காளி நல்லா குழைய வெந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலாலாம் சேர்க்கணும். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. தக்காளி நல்லா கரைஞ்சால் தான் குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், திக்னஸும் கொடுக்கும். இப்போ அதனால் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துடணும். இது கூட வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குது, அது வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து தனி மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இது மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த கேப்பில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் வந்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லா சேர்ந்த மாதிரி வரும். அது கூட வந்து மிக்சியில் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவோட தண்ணி, தேங்காய் தண்ணி எல்லாத்தையுமே கலந்து விட்டு குழம்புக்கு ஊற்றிக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து குழம்பு நமக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும், சிம்மிலே கொதிக்கட்டும். 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுனாக்கா அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடும், மசாலாவில் இருந்ததெல்லாம். இது கொதிக்கிற கேப்பில் வந்து நம்ம உருண்டையை உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டியே வரல பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. இது லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு நல்ல வெடிப்பே இல்லாமல் உருண்டை நல்லா உருட்டி பிடிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம குழம்புல போடும்போது உருண்டை வந்து கரையாது, வெடிச்சு இருக்காது. இப்போ நான் வந்து எல்லாமே உருட்டி எடுத்திருக்கேன். 3/4 வாசி உருட்டிட்டு 1/4 வாசி வந்து கொஞ்சம் சின்ன அளவுகளாக உருட்டி வச்சுருக்கேன். அது வந்து பொரிச்சு எடுத்துக்கிறதுக்காக. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ நல்லா கொதிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்க்கணும். ஒரே இடத்துல சேர்க்கக்கூடாது, ஒவ்வொரு இடமா மாற்றி மாற்றி சேர்க்கணும். ஒன்று மேலே ஒன்று வந்து போடக்கூடாது. நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டை எல்லாமே ஒரே பேட்சாக சேர்க்காமல் 2 தடவையாக சேர்க்கணும். ஒரு தடவை ஒரு பேட்ச் ஒரு 10-15 உருண்டை போல் சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் மறுபடியும் மிச்சம் இருக்க பேட்சை சேர்க்கணும். அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கொதித்து தனித்தனியாக வரும். இப்போ நான் இருக்க உருண்டை எல்லாமே சேர்த்துட்டேன். இது அப்படியே சிம்மிலே கொதிக்கட்டும். சிம்லே கொதித்து நல்லா வெந்துச்சுனாக்கா இந்த மாதிரி உருண்டை நல்லா மிதந்து மேலே வந்துடும். கறி நல்லா இப்போ தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். மிதந்து மேலே வரணும் அந்த உருண்டையெல்லாம். அப்போ தான் கரெக்டான பக்குவமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ தான் வந்து நமக்கு இந்த மசாலா எல்லாம் வந்து குழம்புல நல்லா இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நம்ம குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பரான மட்டன் கோலா உருண்டை சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப வந்து கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது, ஏன்னா வந்து உருண்டை உடஞ்சாலும் உடஞ்சிரும். ஸோ அதனால் லைட்டாக நான் ஸ்பூன் வச்சு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன்.
இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த உருண்டையை ஒன்றா சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கணும். எப்போவுமே நம்ம வந்து நான்வெஜ்லாம் பொரித்து எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஆயில் கொஞ்சமாக சேர்த்து டைம் எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. 2-3 பொரிகிற மாதிரி அந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆயில் நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். திரும்ப அதை கொதிக்க வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 5-6 உருண்டை மட்டும் போட்டு எடுத்து இதை பொரித்து எடுத்துக்கிறேன். நல்லா பக்கத்துலேயே நின்று மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் கிண்டி விட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். நம்ம ஃபுட்டு ஊட்ட ஆரம்பித்த உடனேயே இந்த உருண்டையில் ஒரு பாதி உருண்டை கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். சீக்கிரமாக செரிச்சிரும். ரொம்ப ஹெல்த்தியானது, ஈஸியாக பிள்ளைங்க சாப்பிடவும் விருப்பப்படுவாங்க. மட்டன் சாப்பிடாத பிள்ளைங்கள்லாம் சில பிள்ளைங்க கடித்து சாப்பிட தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இதை கொடுத்துட்டிங்கனாக்கா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இதை நீங்கள் சாதத்தில் ஒளிச்சு வச்சு கூட உங்களுக்கு கொடுத்து நம்ம சாப்பிட வச்சிடலாம். சூப்பரான மட்டன் கோலா உருண்டை தயாராகிடுச்சு. இது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு நான் ரொம்ப குயிக்காக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.